In the example 5.25, find the equation of a line which passes through 5,7 and makes intercept on the axis equal in magnitude but opposite sign னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கணும். பாசஸ் த்ரூ த பாயிண்ட் வந்து 5,7 கொடுத்துருக்காங்க. இன்டர்செப்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாரு. நம்மளுக்கு என்னென்னா அந்த x/a + y/b = 1 இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்குவோம். ஸோ அந்த இன்டர்செப்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் சைனுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது, ஆனால் சைன் ஆப்போசிட்னு கொடுத்துருக்காங்க. லெட் x இன்டர்செப்ட் b ஏன்னு எடுத்துக்கலாம். x intercept a and y intercept b minus a. ஏன்னா ஈக்குவல் மேக்னிட்யூட்னா சேம் வேல்யூவு, ஆப்போசிட் சைன்னு கொடுத்ததுனால இது ப்ளஸ் ஏன்னா y intercept வந்து மைனஸ் ஏன்னு எடுத்துக்குவோம். அப்போ a is equal to a, b is equal to minus a. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இன் இன்டர்செப்ட் ஃபார்ம் என்னதுன்னா x/a + y/b is equal to 1. அப்போ x/a intercept a வந்து a தான் நம்மளுக்கு, ப்ளஸ் y டிவைட் பை y intercept b வந்து மைனஸ் a ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ஸு நம்மளுக்கு மைனஸ் தான் வரும். அதனால் x/a மைனஸ் y/a is equal to 1ன்னு எடுத்துருவோம். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் டேரெக்டாக வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அப்போ x மைனஸ் y டிவைட் பை a is equal to 1. டிவிஷனில் இருக்க a அங்கிட்டு போயிடலாம், மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ 1 × a a. அப்போ x மைனஸ் y is equal to a. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ பாசிங் த்ரூ த பாயிண்ட் நம்மளுக்கு வந்து 5,7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 5,7 கொண்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 5 - 7 is equal to a. 7ல் 5 போயிட்டாக்கா 2 பெரிய நம்பர் சைன் மைனஸ்னால -2. அப்போ ஏயோட வேல்யூ வந்து -2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ a is equal to -2 கொண்டு போய் மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். அப்போ x மைனஸ் y is equal to ஏயோட வேல்யூ -2 ஈக்குவல் இங்கிட்டு வரையில் +2ன்னு வந்துடும். அப்போ x மைனஸ் y + 2 is equal to 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்.